ஸோ நம்ம ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்கு இல்லை ஹார்ட் டிசீஸ்க்கு இன் ஜென்ரல் ஒரு 4-5 காரணங்கள், தெரிந்த காரணங்கள் இருக்கு. நம்பர் 1 ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல். அதுக்கப்புறம் ஆல்கஹால். 3 டிசீசஸ் இம்பார்ட்டன்ட். டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், கொழுப்பு சத்து, டிஸ்லிபிடீமியா. இது 5ஐயும் ஓரளவுக்கு நம்ம நல்ல கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இன் ஜென்ரல் நான் என் ஹார்ட்டை எப்படி நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 5 நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா யுவர் ஹார்ட் இஸ் ரிலேட்டிவ்லி ஹெல்த்தி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸ்மோக்கிங் என்ன சார் பண்ண போகுது அப்படின்னு இன் ஜென்ரல் ஐம் ஸ்மோக்கிங் 1 cigarette, ஐம் ஸ்மோக்கிங் 2 cigarettes அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். இன்னொன்று, அவன் நிறைய சிகரெட் குடிக்கிறான், நான் 2 cigarette தான் குடிக்கிறேன் அப்படின்ற மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். பட் ஸ்மோக்கிங் என்ன பண்ணணும்னா, உங்களோட ரத்த ஓட்டம் அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த ரத்த குழாயில ரத்த ஓட்டம் நல்ல சீராக இருக்கும். இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே ஒட்டாது, அது பாட்டுக்கு ஃப்ரீ ஃப்ளோவில் வாய்க்கால தண்ணி போகிற மாதிரி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இஃப் யூ டென் டு ஸ்மோக் மோர், இது என்ன ஆகும்னா இது மேலே மேலே ஒட்டிக்கும். இதோட த்ரோம்போஜெனிக் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டிட்டு நல்லா கிளாட் ஆயிடுச்சு. ஸோ இந்த த்ரோம்போஜெனிக் ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹெவி ஸ்மோக்கர்ஸில் என்ன ஆகும்னா, இன் ஜென்ரல் இந்த எல்லா ரத்த செல்ஸும் அப்படியே ஒட்டிட்டு, அதுக்கு பேர் தான் த்ராம்போஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒட்டிட்டு ஒரு த்ராம்போஸ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் வை ஸ்மோக்கிங் இஸ் வெரி இன்ஜூரியஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பட் வி ஆல்சோ டோன்ட் நோ எந்த ஸ்மோக்கருக்கு இந்த மாதிரி அட்டாச் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் இன் ஜென்ரல் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ அதை எல்லாரும் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. பட் ஒன்ஸ் வி சஃபர், வி டென் டு நோ வாட் ஸ்மோக்கிங் எக்ஸாக்ட்லி டூஸ். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் விட்ட பிறகு அவங்களோட ஹார்ட் ஆர் லங் கெப்பாசிட்டி எவ்ரிதிங் வில் இம்ப்ரூவ். ஸோ இன் ஜென்ரல் ஸ்மோக்கிங் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இன்னொரு மிஸ்கன்செப்ஷன், ஆல்கோஹால் இஸ் குட் ஃபார் ஹார்ட் அப்படின்னு இருக்கு. எஸ், இட் இஸ் ட்ரூ, ஆல்கோஹால் இஸ் குட் ஃபார் ஹார்ட், பட் இன் வெரி லிமிட்டட் குவான்டிட்டிஸ். நம்ம ஊரில் எடுத்துக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்டுக்கும் அவங்க சொல்கிற குட் ஃபார் ஹெல்த் கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால தான் இன் ஜென்ரல் நோ ஆல்கஹால்னே சொல்கிறது. பிகாஸ் வி ஒன்ட் ஸ்டாப் வித் தட் பர்டிகுலர் லெவல். அந்த லெவலில் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஆல்கஹால் இஸ் குட் ஃபார் ஹெல்த் தான். பட் இன் ஜென்ரல் நம்ம காமனாக எடுத்துக்கிற டோஸஸே வெரி இன்ஜூரியஸ் டு ஹார்ட் தான். தட்ஸ் அபவுட் ஆல்கஹால். ஸோ ஸ்மோக்கிங் ஆல்கஹால் டோட்டலி பேட், வி ஷுட் கம்ப்ளீட்லி ஸ்டாப் தான். இன்னொரு காமனான விஷயம் டயபெட்டிஸ். ஸோ இந்தியா சர்க்கரை நோயின் தலைநகரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்தியா இஸ் கால்டு டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னே சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, எல்லா வேர்ல்டுலேயே இந்தியாவில் தான் டயபெட்டிஸ் கூட இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பட் டயபெட்டிஸ்க்கும் ஹார்ட்டுக்கும் நிறைய ரிலேஷன் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பெயினே தெரியாது. சுகர் பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்றதே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் we should go for ECG. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டோடைய பெயின் பெர்செப்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ டயபெட்டிஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஹார்ட் இஷ்யூஸ். ஸோ எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டுமே ஈவன் தோ தே டோன்ட் ஹாவ் சிம்டம்ஸ், பீரியாடிக்கலாக ஹார்ட்டுக்கு ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்க்ரீனிங் ஜஸ்ட் இன்வால்வ்ஸ் ECG அண்ட் எக்கோ அண்ட் அ ட்ரெட்மில். ஸோ இது பண்ணிட்டோன்னா நம்மளோட ஹார்ட் எப்படி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வி ஷுட் நோ. One more thing, cholesterol. Cholesterol can be diagnosed only by blood investigations. எனக்கு கொலஸ்ட்ரால் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் டாக்டராலேயும் சொல்ல முடியும் கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையான்னு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் எனக்கு கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குது அப்படின்னா சிம்டம் வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கொலஸ்ட்ரால் கேன் பி பிளட் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. கொலஸ்ட்ரால் இல்லைன்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் கொலஸ்ட்ரால், as per your doctor advice, நீங்கள் பீரியாடிக்கலாக கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த 5ஐயும், இஃப் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது 3 இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். யூ ஷுட் அவாய்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். தென் your heart will be relatively healthy.